பரபரப்பாக முடிந்திருக்கிறது 2026 தேர்தல் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டது வாக்குறுதிகளா விமர்சனங்களா? எது மேலோங்கி நின்றது, எது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு, எதன் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறாங்க, இந்த பொருள் தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். வில்சன், எப்படி பாக்குறீங்க? பிரச்சாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஈடுபட்டது விமர்சனங்களா வாக்குறுதிகளா? இல்லை, விமர்சனங்கள் வாக்குறுதிகளை தாண்டி முன்னணி தலைவர்களின் பேச்சு நல்லா ஈடுபட்டது. ஏனென்றால் இஷ்யூ பேஸ்டு ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த பக்கம் ஆளுங்கட்சியை சார்பாக ஸ்டாலின், உதயநிதி, மற்றவர்கள் திருமாவளவன், பிரேமலதா, இவர்கள் பேச்செல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சண்முகம், வீரபாண்டி எல்லாரும் ஓரளவுக்கு நன்றாக இருந்துச்சு. உதயநிதியை பெரிய அளவுக்கு சப்ஜெக்ட் கிடையாது, இருந்தாலும் அவர் இன்னும் அனுபவம் தேவை அப்படின்றது நம்ம அதை ஏற்றுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் என்னென்னா, ஒரு அஃபென்சிவ் வெப்பன்ஸ் அப்புறம் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ், இந்த ரெண்டு தான் களத்தில் இருக்கணும். அஃபென்சிவ் வெப்பன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. ரெண்டு தான் அஃபென்சிவ் வெப்பன்ஸ் இருக்குது. ஒன்று மத்திய அரசு அதோட உரிமைகளை பெற வேண்டும். ரெண்டாவது, அதிமுகவை பேச வேண்டும் என்றால் பிஜேபியை பேஸ் பண்ணி தான் அதிமுகவை பேசணும், பிஜேபியின் அடிமை. இந்த ரெண்டு தான் இருக்குது ஒழிய கடந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செய்தார், எதெல்லாம் மக்களுக்கு செய்யலை அப்படின்றத பட்டியலிடுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சுணக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கே இருக்கிற நெருக்கடி அது. ஆனால் டிஃபென்சிவ் ஃபோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுத்துகிட்டு என்னென்னா, நாங்கள் காலை உணவு கொடுத்தோம், அப்புறம் உரிமை தொகை கொடுத்தது, இந்த மாதிரி இலவச பயணம் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ட்ராபேக் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆளுங்கட்சியே இருக்கிற ட்ராபேக்கில் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, போன தடவை தேர்தல் வாக்குறுதிகள் தான் கதாநாயகனாக இருந்துச்சு. அந்த வாக்குறுதிகள் ஆல் செக்டார் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது அரசு ஊழியர்கள்லேருந்து ஆசிரியர், செவிலியர்னாலும் மீனவர்களுக்கு அவங்க ஆதிக்குடிகள் தான், அவங்கள நான் பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பேன்னாரு. தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தில் நாங்கள் சேர்க்கறதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நிறையா ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அதை ரொம்ப பேச முடியல. பட்டு இந்த சைடு எடுத்திங்கன்னா எடப்பாடியார் பக்கம் இதை நல்லா கேம் நல்லா பந்து அடித்து ஆடினாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியின் வாக்குறுதிகள் ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம், பெண்கள் பாதுகாப்பு ஒரு பக்கம், போதை கலாச்சாரம் ஒரு பக்கம், விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், பொய்யான வாக்குறுதிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலைகள் ஒரு பக்கம், ஜாதிய வன்கொடுமைகள் ஒரு பக்கம், கஸ்டடியல் டெத்து ஒரு பக்கம். இது எல்லாமே மக்கள்கிட்ட எடுபடுற மாதிரி. எனக்கு போன தடவை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை வைத்து நிர்வாக கோளாறுகளையும் சொல்லி எடப்பாடியார் பேசுகிறாரு. அதுக்கு நடுவில் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அட்டாக் கொடுத்ததுக்கும் இதோட தகுந்த பதிலடி எல்லா விதத்துலையும் கொடுத்தாரு. அப்போ ஒரு எட்ஜி அதிகமாக எடப்பாடியார் இருக்கார்.